Hi friends, welcome back to my channel. நாம இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பரோட்டா அண்ட் சால்னா காம்பினேஷன் தான் பண்ண போகிறோம். இப்போ அந்த பரோட்டா சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிணைஞ்சு வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த 2 மாவு அளவுலேருந்து உங்களுக்கு மீடியம் சைஸ் பரோட்டா ஒரு 6 கிடைக்கும். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்ல சாஃப்டான டோவா அதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம இதை பிணையணும். இப்போ இப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவில் நமக்கு கொஞ்சம் அந்த பிரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இன்னொரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நம்ம பிணைஞ்சு நல்லா ஸ்மூத்தாக அதை ஆக்கிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் பிணைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சாஃப்டான டோ உங்களுக்கு கிடைக்கும். அதை ஈக்குவல் சைஸாக பால்ஸாக நம்ம பிரித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி ஸ்மூத்தாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது மேலே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி ஒரு துணி போட்டு மூடி இதை 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ நம்ம சால்னா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு தேங்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் இதை சும்மா அப்படியே உடச்சி போட்டுக்கலாம். ஒரு பிரியாணி இலை, பொடியை நறுக்கி வச்சு ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே அது கூட நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலையை கொஞ்சம் கிள்ளிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதையும் நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா பொடியெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு இது கூடவே 1 கப்பு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா நமக்கு சால்னா ரெடி ஆகிடும். நான் இன்னைக்கு எம்டி சால்னா தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இது கூடவே நீங்கள் காய்கறி, சிக்கன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 4 மணி நேரத்துக்கு அப்புறமா நாம் ஊற வச்சிருக்கிற பரோட்டா மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் எங்கே வச்சு திரட்ட போகிறீங்களோ அந்த இடத்துல நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் விரலாலேயே நல்லா அழுத்தி விட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க மெல்லிசான ரவுண்டாக.
அதுக்கப்புறமா இதை எடுத்து அப்படியே நம்ம சுற்றி ஒரு ரவுண்டாக்கி இதை வந்து இன்னொரு 1/4 மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் இதை நல்லா வந்து ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அதே மாதிரி விரலாலேயே நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் ரவுண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கடையில் வீசுகிற மாதிரி ட்ரை பண்ணலாம். மேலே ஒரு கை மாவுக்கு அடியில் ஒரு கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே பரட்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு கடையில் வீசுகிற மாதிரி வரும். அதுக்கப்புறமா அதையும் எடுத்து நல்லா சுற்றி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையுமே சுற்றி ஒரு அரை மணி நேரம் நல்லா அதை ஊற விட்டுடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நாம் உருட்டி வச்சுருக்கிற உருண்டைங்களை எடுத்து உங்கள் உள்ளங்கை வச்சு நல்லா மெதுவாக அமுத்தி விட்டு அதை ஒரு மீடியம் சைஸ் பரோட்டா மாதிரி திரட்டிக்கோங்க. இந்த அளவுக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டினதுக்கப்புறமா தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நாம் திரட்டி வச்சுருக்கிற பரோட்டாவை எல்லாம் போட்டு 2 பக்கமும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான பரோட்டா ரெடி ஆகிடும். இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.